தவமாய் தவமிருந்து என்ற தலைப்பின் கீழ் குரு சிந்தனையை செய்யலாம். வாருங்கள். முதல்ல தவமாய் தவமிருந்து என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது சிப்பிக்குள் விழுந்த மழை நீர் தவமாய் தவமிருந்து முத்தாக வெளிவந்தது, அப்படிதானே? அன்னை வயிற்றில் கரு எப்படி இருந்தது? தவமாய் தவமிருந்து அழகான உடல் மன ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக வெளிவருவதை இங்கு நம்ம குறிப்பிடலாம் என்று எனக்கு தோணுது. அதாவது தந்தை மூலம் வரும் லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் அன்னை கருப்பைக்குள் போகும்போது நாம் என்ன பண்றோம்? முந்திக் கொண்டு நம் அன்னை கருப்பையில் நுழைந்து இப்பொழுது மனிதனாக உருவெடுத்து வந்து இருக்கோம் இல்லையா? இது நாம் தவமாய் தவமிருந்து பெற்ற பிறப்பு, அப்படிதானே? இந்த மகத்தான பிறவியின் மதிப்பு மகிமை தெரிந்தால் நாம் நமது உடல் மனதை அறியாமையில் வீணடிக்க மாட்டோம். உண்மைதானே நண்பர்களே? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போ நம்ம சிந்திக்கலாம். அதாவது ஸ்ரத்தையோடு ஒரே இலக்கை நோக்கிய பயணம், அதுதான் தவமாய் தவமிருந்து என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமது மனதின் இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த ஒரு நிகழ்வினை குறித்து என்ன பண்ணுவோம்? எப்போதும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அல்லது என்ன பண்ணுவோம்? வருங்காலம் குறித்த சிந்தனை. இப்படிதான் அந்த நம்ம மனசு சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். அதாவது ப்ரெசன்ட் லைஃப்ல அது இருக்கவே இருக்காது. ஒண்ணு பின்னாடி நோக்கி போயிட்டு இருக்கோம், அல்லது முன்னாடி அடுத்து என்ன வரப்போகுதுன்னு அதை நோக்கி சிந்திச்சுட்டு இருக்கோம். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க நல்ல அதை வாட்ச் பண்ணா தெரியும். இதிலிருந்து விடுபட நமக்கு தவம் பேருதவியா இருக்கும். அந்த தவம் செய்யும் நேரத்திற்கு மட்டும் வேணா நம்ம அந்த மனதை ஓரளவு ஒரு எண்ணம் இல்லாம வச்சிருக்கலாம். மறுபடியும் என்ன பண்ணுவோம்? திருப்பியும் நம்ம ஏதாவது சிந்தனைக்கு போயிடும். அதாவது மனம் என்னும், அதாவது நாம் தான் ஆத்ம சொரூபம் என்பதை மறந்து அது என்ன பண்ணும்? மாயையில சிக்கிடும். இதற்கு தான் நமது மகான்கள் அருள் தந்தை நமது மனதை கொண்டே நமது ஆத்மஸ்வரூபத்தை உணர நமக்கு தவ பயிற்சி கொடுத்திருக்காங்க. இதனை நாம் தவம் இருந்து ஒவ்வொரு கணப்பொழுதிலும், அதாவது உடல் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மனம் அந்த ஆத்ம தரிசனம் செய்து கொண்டே இருந்து விட்டால் நாம் நமது பிறவியின் நோக்கத்தை எளிதில் அடைந்து விடலாம். அப்ப எளிதில் அடைஞ்சிட்டோம்னா அதுவாக நாம் மாறிவிடலாம். அதுனா அந்த இறைநிலையாக நாம் மாறிவிடலாம். அதுதான் நமது வாழ்வின் அல்டிமேட் இல்லையா? நமது சித்தர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, அவர்களுக்கு அடுத்து வந்த வள்ளல் பெருமானது காலத்திலும் சரி, ஏன் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நமது கலியுக சித்தர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காலத்திலும் சரி, அவர்கள் அனைவரும் சொன்ன மந்திர சொற்கள் அடங்கிய வாக்கியம்தான் இது. அதுவானால் அதுவே சொல்லும். அந்த நிலைக்கு தான் நம்மளுடைய நம்ம நிலையை உணர்த்துறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க. அவர்கள் தாங்கள் உணர்ந்த அனுபவத்தை இந்த மக்களும் உணர வேண்டும் என்ற அன்பினால் கருணையினால் வந்த சொற்கள் தான் இந்த வாக்கியம். இப்ப இந்த பிரபஞ்சத்தையும் இந்த விரிந்த உலகத்தையும் பார்க்கும் போது சரி, இதன் காரணக்கர்த்தா யார் என்று நாம சிந்திக்கும் போது சரி, அந்த ஆதி நிலையான மெய்ப்பொருளே என்று மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் நம்ம நல்லா உணர முடியுது. ஆனால் இந்த பயிற்சிக்கு வரும் முன் நம்மளுடைய எப்படி இருக்கும், எப்படி நம்மளுக்கு தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம்? எல்லாம் இயற்கை அப்படின்னு பொதுவா சொல்லிடுவோம் இல்லையா? எல்லாம் நேச்சர், இயற்கைப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உண்மை விளக்கம் அப்போ நமக்கு புரியல. இப்போ நம்மளுக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பின் அந்த இறைநிலையை பற்றிய ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சிட்டு, இந்த மெய்ப்பொருள் எனும் சுத்தவெளி ஒரு பாய்ம பொருள் அப்படின்னு சொல்றாரு சாமிஜி. அதாவது எந்த ஒன்று எதற்குள்ளும் ஊடுருவி செல்லுமோ, எதனையும் தன்னுள் ஊடுருவ செய்திடுமோ, அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கு இல்லையா, அத்தகைய தன்மை உடையது என்று சுவாமிஜி நமக்கு விளக்குறாங்க. இந்த மெய்ப்பொருளை தவத்தால் நாமும் உணரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் என்றா ஒரு கவியின் மூலம் விளக்குறாங்க பாருங்களேன். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டம் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அதாவது 24 மணி நேரத்துல தூங்குற நேரத்தை தவிர மீதி நேரங்களை நம்ம காலையில 20 நிமிஷம், ஈவினிங் 20 நிமிஷம் தவம் பண்றது மட்டும் போதாது. மற்ற நேரங்களிலும் அந்த இறைநிலையோடு நம்மளுடைய எண்ணத்தை கலக்க விட்டு கொண்டே இருக்கணும். சுவாமிஜி பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த சக்தி களத்துலதான் இருப்பார்.
வேணுங்கிறப்பதான் இந்த உலகத்துக்கு வருவாரு. நம்ம எல்லாம் கூப்பிட்டா பேசினாதான் வருவாரு. அதர்வைஸ் அவரோட நினைவெல்லாம் அங்கதான் இருக்கும். அந்த நிலைக்கு நாமும் உயர வேண்டும் என்றுதான் அவரு விரும்புறாரு. இந்த மனோநிலைக்கு வரத்தான் நாம் பயிற்சி செய்து கொண்டு இருக்கோம். இப்போ அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டால் அது அதுவாக மாறி அந்த இறைநிலை சொல்லுவதை உணர்வு பூர்வமாக நாமளும் அனுபவிக்க முடியும் இல்லையா? மனிதன் பார்த்தீங்கன்னா 5 புலன்கள் மூலம்தான் இன்ப துன்ப உணர்வுகளை துய்த்து வருகிறான். அதற்கு மேலான நிலையை, அந்த 6வது அறிவு நிலையை பயன்படுத்துறவங்க யாரோ, பயன்படுத்துறோம் தான் மனிதன். அதை விடுத்து தோற்றத்தில் மனிதனாக இருந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மேலும் இந்த 5 புலன்களால் உணர முடியாத நிலைகளையும் அதன் விளைவுகளையும் யூகித்து உணர்ந்து கொள்கின்ற பேராற்றலே நம்முள் எப்படி இருக்குன்றாரு? துண்டுபட்ட நிலை, அதாவது பிராக்ஷனாக இருந்து நம்மை இயக்கி வருகிறது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. இந்த உண்மையை நாமும் உணர ஆசான் அருள்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலை பயிற்சிகள் எப்படி கொடுத்திருக்காங்க? உயிருக்கு, உடலுக்கு உடற்பயிற்சி 9 விதமான உடற்பயிற்சி கொடுத்திருக்காரு. உயிருக்கு காயக்கல்பம் கொடுத்திருக்காரு. மனதிற்கு தியானம் பயிற்சிகள், அகத்தாய் பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலம் தந்திருக்காங்க. அதனை நாம் முதல்ல இன்ஃபர்மேஷனாக ஃபர்ஸ்ட் நம்ம காதுல வாங்கிக்கிறோம். பின்பு அவர் தந்த பயிற்சிகளை செய்து அதனை உறுதிப்படுத்தி கொள்கிறோம். அதாவது கன்ஃபர்மேஷன் என்ற நிலையில உயர்ந்திருக்கிறோம். அப்புறம் சுவாமிஜி என்ன சொல்றாங்க? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னா சுவாமிஜி சொல்றாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சி ஒரு சாதனை மார்க்கம், இது போதனை மார்க்கம் அல்ல என்பதையும் அவங்க சொல்றாங்க. பின்பு கன்ஃபர்மேஷன் நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? டிரான்ஸ்பர்மேஷன் நிலைக்கு நாம் உயர வேண்டும். அதாவது நாமும் அதுவாகவே மாற வேண்டும். அப்படி மாறினால் அதுவே சொல்லும். அந்த அதுங்கிறது எது? நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடல், உயிர், மெய்ப்பொருள் என்ற 3 நிலைகளையும் இணைப்பாக கொண்டதுதான் இல்லையா? ஆனால் அதிலும் மிகச் சிறந்தவன் மனிதன் தான். இந்த 5 அறிவு வரையில என்ன பண்றான்? புலன்கள் மூலமாக என்ன பண்றான்? பொருட்களை நுகர்வது, இன்ப துன்பத்தை உணர்வது, அதை அனுபவிக்கிறது. அப்புறம் உயிரினங்களில் ஜீவ இன பெருக்கம், அதாவது உயிர் உற்பத்தி செய்வது, இதுதான் நடைபெற்று வருது இல்லையா? 6 அறிவு பெற்ற மனிதனுக்கு மட்டும் கூட 2 நிலையே சுவாமிஜி இது அவங்களுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய முக்கியமானது சொல்றாரு. அறநெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3 சொல்றாரு. அறநெறிகள்ங்கிறப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படின்னு சொல்றாரு. அறிவு நிலை படிகள் 3 நம்பிக்கை, விளக்கம், மொழிபெயர்ப்பு. இதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு அகத்தாய்வுல நீங்க தெளிவா இதை பார்க்கலாம். இது மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்பதையும் சுவாமிஜி குறிப்பிடுறாங்க. முதல்ல மனித பிறவிலே ஒரு மகத்தானது, நம்ம மனித பிறவி மிகவும் மகத்தான ஒரு பிறவி. நாம் என்னதான் புற உலகில் புகழ் உச்சிக்கு போனாலும் சரி, பணம், புகழ், செல்வாக்கு, திறமை இவற்றில் வெற்றி பெற்றாலும் சரி, நான் யார் என்ற வினா நம்முள் எழ வேண்டும். நமது உயிர் என்றால் என்ன, அதன் மூலம் என்ன என்ற வினா நம் ஒவ்வொருவரது வாழ்விலும் எழ வேண்டும். இது ரொம்ப முக்கியமா சொல்றாரு சுவாமிஜி. அதாவது மரம் எப்படி உயரமாக வளர்ந்து அதன் கிளைகள் வானோக்கி வளர்ந்து இருந்தாலும் வேறானது என்ன பண்ணுது? அதே போல கீழே ஆழமாக சென்று இருந்தால்தான் ஒரு புயலோ மழையோ அடிச்சா மரம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், விழாம இருக்கும். அதே போலத்தான் மனிதன் எந்த விதத்தில் புற வாழ்வில் உயர்வு அடைந்தாலும் அக வாழ்வில் தனது மூலத்தை பற்றி அறியும் உண்மையான ஒரு தேடல், ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் வாழ்வின் உயர்வு தாழ்வுகளை சமமாக எடுத்துக்கொண்டு அமைதியான வாழ்வு நடத்த முடியும் என்பதை ஆணித்தரமாக நான் கூறுவேன். ஏனெனில் எனது வாழ்வில் இந்த பிறவியின் மகத்துவம் அறியாமல் என்னையான் மாய்த்து கொண்டு துணிந்த பின் அதிலிருந்து மீண்டு இந்த அற்புதமான மனவளக்கலை பயிற்சியில் குருவின் அருளால் இணைந்தேன். இறையருள் எனக்கு போட்ட பிச்சை இந்த வாழ்க்கை. இப்போது நான் நமது ஆசான் அருள்தந்தை வழிகாட்டியின் பாதையில் செல்வதால் என்னால் மிகுந்த அற்புதத்தை காண முடிகிறது. இந்த ஆன்மா விடுதலை பெற ஏற்ற பிறவிதான் இந்த மனித பிறவி என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். மனிதன் பாத்தீங்கன்னா பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் போராடி கொண்டு மனம் எனும் மாயையில் சிக்கி கொண்டு தவிக்கிறான், அப்படித்தானே? அப்படிப்பட்ட மனித குலத்திற்கு ஒரு விடிவெளியாக நமது மகான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களும் அவரது தாய் தந்தைக்கு தவம் இருந்து பெற்ற பிள்ளைதான் இல்லையா? நமக்கெல்லாம் குருவாக வந்திருக்கிறார். அவர் அருளிய இந்த மனவளக்கலை பயிற்சியில் எப்படி நாம உடல் நலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை எளிமையான உடற்பயிற்சிகள் மூலம் சொல்லியிருக்கிறாரு. மேலும் முக்கியமான ஒன்று என்ன சொல்றாருன்னா, இந்த பயிற்சிகள் அனைத்தும் சாதனை மார்க்கம், போதனை மார்க்கம் அல்ல அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. சுவாமிஜி தன் வாழ்வில் இதனை செய்து பார்த்து நன்மை தரக்கூடிய பயிற்சிகளை மட்டும்
அன்பும் கருணையோடு நமக்காக கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. இதை நாம் விடாமல் செய்தால் நமது உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்து உயிர் வளம் காக்க காயக்கல்ப பயிற்சியை அளிக்கின்றார். அதையும் நாம் செய்து பார்த்து பலனை பெற்ற பின் நம்ப சொல்றாரு பாருங்க. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எந்த குரு இப்படி சொல்லுவாங்க? குரு சிஷ்யன்னா நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற முறையில தான் இருக்கும். ஆனா நமது குரு இறைவனே குருவாக வந்த குரு இல்லையா. அடுத்து மனதை வளப்படுத்தக்கூடிய அகத்தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. 9 விதமான தவம் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து கூடவே அகத்தாய்வு பயிற்சிகளையும் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவம் செய்ய செய்ய பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவக்கணல் அதிகரிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அதிகப்படியா தான் கோவப்படுவோம். அதுக்குதான் அகத்தாய்வு சமன் செய்து கொள்வதற்காக அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், விஸ்வாமித்திரர், துர்வாசகர் முனிவர்கள்லாம் கடும் தவம் புரிவாங்க. இறைவன்கிட்ட இருந்து வரவெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா ஒரு நிமிஷம் கோபத்தால அத்தனையும் இழந்து திருப்பி மறுபடியும் தவம் செய்ய போவாங்க. இந்த இதுல இருந்து விடுபடதான் நமக்கு சுவாமிஜி இந்த அகத்தாய்வு பயிற்சியில கொடுத்திருக்காங்க. அதாவது சினமோ கவலையோ படப்பட பாத்தீங்கன்னா நமது ஜீவகாந்த ஆற்றல் வாரி இறைக்கப்படும். இதை தவிர்க்கத்தான் இந்த அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம முறையாக கடைபிடித்தால் நமது வாழ்வின் நோக்கம் எளிதில் நிறைவேறும். பொதுவாக குழந்தைகளின் அருமைகளை பேசும்போது என்ன சொல்லுவோம்? தவமாய் தவம் இருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்வதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஏன் அவ்வளவு மதிப்பு தரப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு நல்ல பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு அடிப்படை மன ஒழுக்கம், அறிவின் அடக்கம், ஞானம் வேண்டும். அதற்கு தவம், தியானம் என்ற பயிற்சி முறைகளை கண்டு எடுத்தவர்கள் தான் நமது ஞானிகள், சித்தர் பெருமக்கள். தவம் அனைவருக்கும் சாத்தியமா என்று கேட்டால்தான் சாத்தியம்தான். தேடல் உள்ளோருக்கு சாத்தியம்தான். தவம் என்பது நமது மனதை கொண்டு மனதின் மூலத்தை அறியக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. எத்தனை ஜென்மமோ நமது ஆன்மா தவமாய் தவம் இருந்து இந்த வாய்ப்பு நமக்கு இந்த பிறவியில நமக்கு எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. அதை நாம உடும்புப்படியா பிடித்து கடை தேறி விட வேண்டும் இல்லையா. மேலும் தவம் பற்றி சங்க காலத்திலேயே ஔவையார் ஒரு கவி பாடி பாருங்களேன். அது என்னன்னா, அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திருந்திடுமே. அதாவது 6 அறிவு படுத்த மனுஷன் நம்ம இறுதியாக நம்ம தான் புத்த மலர் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. எப்படியோ மனிதனா தவம் இருந்து பிறந்துட்டோம். நல்ல காலம் நமது பெற்றோர் நாம செஞ்ச புண்ணியமும் சேர்ந்து கூன் குருடு செவிடு நீங்கி பேடு நீங்கி நம்ம பிறந்துட்டோம். அடுத்து ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் வேறு, கல்வி வேறு. கல்வி என்பது கற்பதன் மூலம் வருது, ஞானம் என்பது உள்ளிருந்து வருவது. இரண்டிற்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளே செல்வது கல்வி, அதாவது படித்து தெரிந்து கொள்வது கல்வி. உள்ளிருக்கும் ஞானத்தை வெளியே கொண்டு வர வேண்டும், அது நம்ம குரு மூலமா நம்ம கொண்டு வர வேண்டும். நயத்தல் என்றால் விரும்புதல் என்று பொருள். முதலில் ஞானமும் கல்வியும் எங்கு இருந்தாலும் கண்டு மகிழ வேண்டும். அதை அடையும் போது மனதில் ஒரு இன்பம் பிறக்க வேண்டும். கல்வி பயிலும் போது நொந்துட்டு படிக்கக்கூடாது, விரும்பி படித்தல் வேண்டும். ஏன்டா படிக்கிறோம் அப்படின்னு படிக்கக்கூடாது, விரும்பி படித்தல் வேண்டும். அப்படி விரும்பி படித்து விட்டாலும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. அதாவது கோடி பணம் இருக்கும், சிலவங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் வச்சிருப்பாங்க, ஆனா கொடுக்கணுங்கிற ஒரு மனசே இல்லாம வச்சிருப்பாங்க. அது அந்த அந்த தானம் அந்த இதால என்ன பலன் இல்லையா. அது கொடுக்குற மனசு வேணும். அதே மாதிரி தவம் செய்கிற வாய்ப்பு அருமையா கிடைச்சிருக்கும், நல்ல அமைதியான வீடு எல்லா வசதிகள்லாம் கிடைச்சா கூட தவம் செய்ய வேண்டும் என்ற மனம் வேண்டும். அப்படி தவம் செய்து பழகிவிட்டால் அந்த இறைநிலை நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடி எடுத்து வைத்து நம்மிடம் வரும். எனவே தவம் செய்தல் அவசியம் என்பதை இங்க குறிப்பிடுறாரு சுவாமிஜி. மேலும் அகத்தவத்தால் 6 குணங்களை, தீய குணங்களை பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்று பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இதனை நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு நெறி, நேர் நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த மாதிரி நல்ல குணங்களாக மாற்றக்கூடிய ஒரு தகுதி நமக்கு வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமது இல்லறத்தை இனிதே அன்பாய் நடத்தலாம். அகத்தவத்தால் அனைத்து உயிர்களின் அருண் நட்பை பெற்றிடலாம் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்படிப்பட்ட அருந்தவத்தை நாமும் செய்தல் அவசியம் இல்லையா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தவம் பயில ஒரு சக்கரத்துக்கு 2 வருஷம், அதாவது நம்மளுடைய 7 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அது அதிக காலம் பிடிக்கும், 14 வருஷம் ஆயிடும்.
அதனால ஆண்கள் மட்டும்தான் தவம் பயில முடியும், பெண்களுக்கு தவம் கிடையாதுங்கிற மாதிரி இருந்தது. நம்ம சுவாமிஜி தான் நம்மளுடைய ஆற்றலை வந்து அவர் தன்னோட ஆற்றலை காந்த சக்தி மூலம் நம்மளுக்கு ஆக்னியில கொண்டு கொடுத்து நம்மளுக்கு பெண்களும் தவம் செய்யலாங்கிறத நமக்கு ஒரு வரப்பிரசாதமா கொடுத்திருக்கிறாரு. அதாவது நம்ம உடம்புல உள்ள 7 ஆதாரங்கள்ல வந்து தவம் செய்யும் போது கிடைக்கும் அற்புதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மூலாதாரத்துல தவம் செய்யும் போது நமது கண்ம வினைகள் தீரும். தவ ஆற்றல் வந்து உடல் ஆற்றலாக மாற்றம் பெறும். சுவாதிஷ்டானத்துல நம்ம நிக்கிறப்ப அட்ரினல் சுரப்பி வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். மணிப்பூரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், கணையம் நல்லா சிறப்பாகும். அநாகதம் தைம சுரப்பி நல்ல செயலுக்கு வரும். விசுக்தி தைராய்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஆகினை பிட்யூட்டரி கிளாண்ட், துரியம் பீனியல் கிளாண்டு, இந்த மாதிரி எல்லா கிளாண்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகுறதை நம்ம பார்க்கலாம். நமது ஆசனம் வந்து பெண்களுக்கும் தவம் பயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் தவம் செய்தா என்னென்ன நன்மைகள்னா அது குடும்பத்திற்கே அதிக நன்மை கிட்டும் அப்படின்னு சொல்றாரு. மேலும் தியானத்தின் அற்புதத்தை வந்து நம்ம வந்து அந்த அனுபவத்தை வந்து நம்ம வார்த்தையால மற்றவங்களுக்கு விளக்க முடியாது. எப்படி வந்து ஒரு ஜாங்கிரி சாப்பிட்டா நல்லா இருக்கு, இது ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு நம்ம சொல்றோமோ, அதை மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கொள்வாங்க? ஓ அப்படியா, ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா ஒரு ஜாங்கிரி எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க சாப்பிட்டு ஆமா உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஆனா இந்த தவத்தை அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். சாப்பிட்டு பாக்குற மாதிரி இதுவும் நாம செய்து பார்க்கணும். செய்து பார்த்தாதான் தவத்தோட அருமை பெருமைகளை நம்ம உணர முடியும். இந்த தவத்தால நமக்கு வந்து டெய்லி காலையில 20 நிமிஷம் காலையில, ஈவினிங் 20 நிமிஷம் பண்ணா கூட அந்த இடைப்பட்ட நேரத்துல நம்ம வேலையில இருந்தா கூட அந்த நினைவு வந்து இறைநிலையோடு இருக்க இருக்க தவத்துல இருக்க இருக்க இந்த நுண்மான் நுழைப்புலம் என்ற ஒரு ஆற்றல் நம்மளுக்கு பெருகுத பார்க்கலாம். நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னா நமது முன் அனுபவம், தற்போதைய செயல், எதிர்கால விளைவு, இவைகளை கணித்து விழிப்புணர்வோடு ஒரு செயலை செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கூடிட்டே இருக்கும். இதுதான் தியானத்தின் அற்புதமும் கூட அப்படிங்கிறத சுவாமிஜி சொல்றாங்க. பெரியோரை மிகுந்த மதிப்பு கொடுத்து, அதாவது பெரியோருங்கிறப்ப இங்க வந்து பணக்காரர், அதாவது பொன் பொருள் செல்வாக்குல மிகுந்தவங்களை அவங்களுக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்தும், சிறியோரை ஏழைகளை வந்து ஏளனமாகவும் பார்க்க கூடாது அப்படின்னு கணியன் பூங்குன்றார் வந்து ஒரு பாடல்ல சொல்றாரு. அதாவது நம்மை விட பொருள் துறையிலோ 7 சம்பத்துக்களிலோ உயர்ந்தவை யாரும் உயர்ந்தவர்களா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வியந்து போவதும் கூடாது. அது போல நம்மை விட தாழ்ந்து உள்ளவர்களை பார்த்து இகழவும் கூடாது. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவ நிலையே தெய்வீகம் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த நிலை உணர தவம் நமக்கு அவசியம். இதனை நோக்கித்தான் மனித வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் தான் என்ன பண்றோம்? இந்த உலகில் பொருள் கவர்ச்சியில் திசை மாறி சென்று விடுகிறோம். வள்ளலார் ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்களேன், எனதென்ற பொருள் ஏது, எனதென்ற செயல் ஏது, ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்க வைக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே அப்படின்னு பாடுறாரு. அதாவது நம்முள் அறிவாக இருந்து நம்மை இயக்குகின்றவன் இறைவன். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. மனிதனால் மட்டும் என்ன செஞ்சு விட முடியும் பாருங்க. அழகா அட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலம் உடம்பு அழகா இயக்கிட்டு இருக்காரு. அருமையான மூளை என்ற கம்ப்யூட்டர் கருமையத்தின் அற்புதத்தெல்லாம் பார்க்க வந்து இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த மனவளக்கலையில வந்தப்புறம்தான் இந்த அற்புதத்தை உணர முடியுது. அந்த அறிவை அறிகின்ற நிலையே மாதவம். தவத்தின் உச்சம் வந்து பாத்தீங்கன்னா மகரிஷி சொல்லுவாங்க, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை அதுதான் தவமாய் தவமிருந்து நாம் பெற்ற பேரு. அந்த நிலையில் ஒரு கரு உருவானால் அந்த குழந்தைதான் தெய்வீக பண்புகள் கொண்டதாக அமையும். இப்ப நம்ம ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரத்துல பார்த்திருக்கோம்ல, ராமாயண மகாபாரதத்துல படிச்சு தெரிஞ்சிருக்கோம். இந்த கலியுகத்தில் அந்த தெய்வீக பண்புகளையே நிறைந்த ஒரு அவதார புருஷனையே பிள்ளையாக பெற வேண்டும் என்று மகானின் தாய் தந்தையர் தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளை நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காட்டிய அறவழியில் செல்வோம், வாழ்வில் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெறுவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.